பிரைஸ் த லார்ட். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த நேரம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அறிந்திருக்கிறார். உலகத்தில் மக்கள் சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ அலையிறாங்க. கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை எல்லாம் செலவழிக்கிறாங்க. எவ்வளவோ லாங் ட்ராவல் போகிறாங்க சமாதானத்திற்காக. ஆனாலும் நிரந்தர சமாதானம் கிடைப்பதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்கள் இருக்கிற இடத்திலேயே ₹1 கூட செலவில்லாமல் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சமாதானத்துக்காக ரொம்ப ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? உங்கள் குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லையா? நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுலேயுமே உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லையா? இன்னும் சில பேருக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதே சொல்ல தெரியாமல் ஒரு மனதுக்குள் ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க. உங்களுக்கான வழியை கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 119, 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. வேதத்தை வாசித்தா சமாதானம் வந்துருமா அப்படின்னு கேட்குறீங்களா? நமக்கு சில நேரங்களில் மனசுக்குள்ளே ரொம்ப டென்ஷனாக இருக்க சமயம் அதை யார் கூடயாவது ஷேர் பண்ணணும்னு நினைப்போம். நம்ம உலக மனிதரிடம் அந்த காரியத்தை ஷேர் பண்ணி அதற்கான சொல்யூஷன் கிடைக்கிறது கரெக்டாக இருக்கிறத விட உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்த ஆண்டவரிடம் நாம் பேசி அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் யாரும் தந்திராத நீடிய நிரந்தரமான சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவரோடு நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக எளிதான வழி வேத வாசிப்பு தான். இன்னும் சில பேருக்கு சில காரியங்களில் முடிவெடுக்க முடியாமல் சமாதானமின் மேலே இருப்பீங்க. நீங்கள் என்ன முடிவெடுக்கணும், என்ன செய்யணும், எந்த வழியில் நடக்கணும் அப்படிங்கிறத கூட ஆண்டவர் உங்களோடு வேதாகமத்தின் மூலம் திட்டமும் தெளிவுமாக பேசுவார். உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா கூட ஒரு முறை ஆண்டவரிடம் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே, நான் சமாதானம் இல்லாமல் இருக்கேன், என் மனசுக்கு ஒரு நிரந்தரமான சமாதானத்தை தாங்க, எனக்கு என்ன முடிவெடுக்கேன்னு தெரியலை, எப்படி முடிவெடுக்கேன்னு தெரியலை, எந்த வழியில் போகணுங்கிறது கூட எனக்கு தெரியலை, எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க அப்படின்னு ஆண்டவரிடம் கேட்டு வேதாகமத்தை திறந்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தருகிற சமாதானம் மிகவும் பெரியதாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. Have a blessed day. Jesus bless you.